ஒரு பாம்பு ஒரு மனிதனை விரட்டி வரும் பொழுது யாரை வாய் என்று சொன்னா பாம்பு திரும்பி போய்விடுமாம். ஞானவான்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் அந்த அளவுக்கு மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லு ஷைஇன், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாத அனைத்தும் பயப்படும். சூரியனும் பயப்படும், புலியும் பயப்படும், கரடியும் பயப்படும், பாம்பும் பயப்படும். ஏன்? அவைகளுக்கு தெரியும் நபிமார்கள் யார், சித்தீகீன்கள் யார், சுஹதாக்கள் யார், சாலிஹீன்கள் யார். மிருகங்களுக்கு தெரியும், ஜின்களுக்கு தெரியும், விஷஜந்துக்களுக்கு தெரியும், பறவைகளுக்கு தெரியும். ஆனால் நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோமே, எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல ஒருத்தர் அவங்களோட கொஞ்சம் விரோதமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இவங்கெல்லாம் பெரிய சாதாத்தா, இவரெல்லாம் பெரிய குத்துபா, இவங்கெல்லாம் அல்லாஹ்வை நெருங்கினவங்களா, சரி பார்ப்போமே, எல்லாரும் போறாங்க நாங்களும் போய் பார்ப்போம் என்று வெள்ளத்தால் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாராவது வந்து ஒரு துஆ எழுதி தாங்க என்று கேட்டா, அந்த சாய் நீக்குதே பலவேல் எழுதுவோமே, அதுல எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி 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 அதிகமான ஜனம் இருந்தா என்ன செய்வாங்க, சாயின் வரும் வரையில் இருக்க மாட்டாங்க, வந்த மனுஷரை காத்து கொண்டிக்க வைக்க மாட்டாங்க, விரலால் எழுதி கொடுப்பாங்க. விரலால் எழுதினா அச்சு வரவுமாது சாயம் வரவுமாது வெறும் தாழ்த்தான், விரலால் எழுதி மடிச்சு கொடுப்பாங்க. நீங்க போங்க, உங்களோட விஷயம் ஹைராவும், இது சாக்குல போட்டுக்கொள்ளுங்க, மடிச்சு வச்சுக்கொள்ளுங்க, வீட்டுல வச்சுக்கொள்ளுங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாராம், இந்த சாஹின் இசும் முடியங்காட்டியும் இருந்து போய் இவங்களை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக வருந்தால கொடுத்தாராம். முகத்தொரு பார்வை பார்த்து போட்டு, உங்களுக்கு என்ன இல்ல, எனக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, என்ன ஆஜத்தை நிறைவேறதுக்கு ஒரு துவா தாங்க. தாள் துண்டை எடுத்தாங்க, களிம விரலால என்னென்னமோ எல்லாம் எழுதினா அது வெறும் தாள் தான், எடுத்துட்டு போயிட்டாரு. 4 வருஷத்துக்கு பிறகு அதே தாளை கொண்டு கொடுக்கிறாரு. எனக்கு இன்னொரு துவா எழுதித்தாங்க, நான் இன்னொரு தாள் கொண்டு இருக்கிறேன் என்று கொண்டாந்து கொடுத்த உடனே பார்த்து போட்டு, 4 வருஷத்துக்கு முந்தி இதுல இந்த கையெழுத்து இருக்கிறே என்று சொன்னாங்களாம். யாருக்கும் பார்க்க முடியாது. 4 வருஷத்துக்கு முந்தி இவருக்கு அதுக்கு பிறகு மூளை துறப்படுது. யோசிக்கிறாரு, உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியுமா, முந்தி நான் அல்ல எழுதினது, இப்போ நான் அல்ல அதை சொன்னது, எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குது. அல்லாஹு தஆலா யாரை வச்சு எதை செய்யணும் என்று நாடுகிறானோ அதை செஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வோட நாங்க ஏதேனும் விளையாடலாம், அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சா மன்னிச்சிருவான். அல்லாஹ் ரஹமத்துக்குரியவன், அவன் அர்ஹமுர் ராஹிமீன். பாவம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சா மன்னிப்பான், இல்ல என்று சொல்லல. ஆனால் அல்லாஹ்வுடைய ரகசியமான அல்லாஹ்வுடைய சிஃபத்துல பனாவாயினவர்கள், வலிமார்கள், அதே போல குத்துபமார்கள், இவங்களோட விஷயத்துல விளையாடினால் அல்லாஹ் பொறுக்க மாட்டான். சூரிய வெளிச்சம் நேரடியாக எங்கட முதுகுக்கு படுது, 40-45 டிகிரியில பட்டாலும் எங்களுக்கு முதுகு கொண்டும் ஆகாது, கொஞ்சம் சூடு கூடும், பத்தி போகாது, எரிஞ்சி போகாது, நெருப்பெடுக்காது. நேரடியான சூரியன் பட்டும் முதுகு பத்தி போகாது. ஆனால் அதே சூரிய வெளிச்சத்துல வெந்து போன ரோட்ல போட்டிருக்கிற அந்த தாறு, இதை மிரிச்சு பாருங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. கால் அப்படியே வெந்து போயிரும், கால்ல ஒட்டிரும், தாங்கலா போயிரும், புழுவ போல துடிப்பம். ஏன்? அது நேரடியான சூரிய வெளிச்சம் அல்ல, சூரிய வெளிச்சத்துல வெந்த ஒரு வகையான சாமான். இதே போலதான் அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்துல ஊறினவர்கள் தான் குத்துபுமார்கள், அப்படிப்பட்டவங்க தான் வலிமார்கள். இவங்களுக்கு ஏசி போட்டு ஒரு நாளும் எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்க மாட்டாது. எனவே சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோடு வச்சிருந்த முஹப்பத்தும் அவங்களோட வச்சிருந்த அன்பையும் நான் ஒரு சம்பவத்தில் உங்களுக்கு சொல்லி என் பேச்ச முடிச்சு கொள்றேன். சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல ஒரு ஆலிம் இருந்தாரு. இவர் ஷரியத்துடைய பார்வை மட்டும்தான் பார்ப்பாரு, ஹகீகத்துடைய ஒன்றும் சரி வராது. தஸவ்வுஃபுடைய சூஃபிசம் சம்பந்தமாக இவருக்கு சரி வரதில்லை. இவர் ஊரு முழுக்க சொல்லி திரிஞ்சாரு. சையத் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை அல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதர், அவர் அஹ்லுல் பைத் அல்ல, அவர் சாதாத் அல்ல என்று சொல்லி திரிஞ்சாரு. சொல்லி திரிஞ்ச உடனே இவங்ககிட்ட வந்து முரீதீங்கள் எல்லாம் முறப்பட்டாங்க.
சேகுநாயகமே இப்படி எல்லாம் சொல்றாரு, அவர் சொல்ற மாதிரி சொல்லட்டும், இது எனக்கும் அவருக்கும் உள்ளது, நீங்க மௌனமாக இருங்க. ஒரு நாள் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது முன்னுக்கு குறுக்கிட்டாரு. ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர் சொன்னாரு, நீங்க சாதாத் இல்ல, எனக்கு தெரியும், நீங்க அஹ்லுல் பைத் அல்ல, எனக்கு நல்லா தெரியும், அது நீங்க மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க, கண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக குத்துப போல நடிக்கிறீங்க என்றெல்லாம் சொன்னாரு. பேசாம கேட்டுக்கொண்டிருந்துட்டு சொன்னாங்க, அப்படியா? இல்ல, நான் சாதாத்து தான், என்னுடைய தந்தை இவரு, என்னுடைய தந்தையுடைய தந்தை இவர் சில்சிலாவை சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் போய் நம்ப மாட்டோம் என்றாரு. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, இதுக்கு இந்த பாட்டி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலான்னு அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க. சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த ஆண்டு ராவு இந்த ஆலிம் போய் படுத்துட்டாரு. கனவுல கியாமத்து நாள் வந்துட்டுது, மனாவுல கியாமத்து நாள் வந்துட்டுது, மனா காண்றாரு. இப்ப கியாமத்து நாள் மஹ்ஷர் மைதானத்துல ஓடி திரிகிறாரு. இந்த கட்டத்துல லிவாவுல் ஹம்த் என்ற கொடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில தூக்கி கொண்டு நிக்கிறாங்க. வலது பக்கத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க, முகத்தை எல்லாம் மறைச்சு கொண்டுதான் இருந்தாங்க. இடது பக்கத்துல சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறத கனவுல காண்றாரு. கண்டு மஹ்ஷர் மைதானத்துல அந்த அமளி துமளி தாங்க இயலாம, வியர்வை தாங்க இயலாம கஷ்டத்துல இவர் ஓடி போயிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்குள்ள புகுத பார்க்கிறாரு. புகுதலத்துக்கு வரும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அங்க முகமெல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு விளங்குது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று கனவுல. அவங்க சொன்னாங்க, இந்த கொடிக்கு கீழே உங்களுக்கு இடம் இல்லை என்றாங்க. இவர் ஓடுறாரு, அங்கே வர பார்க்கிறாரு, இங்கே வர பார்க்கிறாரு, பின்னால வர பார்க்கிறாரு, 4 பக்கத்தாலையும் இடம் இல்லை. அதுக்கு பிறகு இந்த பக்கத்தால ஓடி வந்து பார்த்தா இடது பக்கத்தில் இருக்கிறாங்க சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயோ பாருங்களே, இவங்க என்னைய எடுக்கிறாங்க, இல்ல நான் கஷ்டத்துல இருக்கிறேன், இந்த துன்பத்துல இருக்கிறேன், என்ன எப்படியா இந்த கொடிக்கு கீழே கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்குள்ள வழிய பாருங்க என்று சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திடீரென்று சொல்றாங்க ரிஃபாயி நாயகத்துக்கிட்ட, மகனே நீங்க இவரை மன்னிச்சால் தான் இவருக்கு இந்த கொடிக்கு கீழே இடம், நீங்க மன்னிக்கல என்றா இவருக்கு வர முடியாது. வழிமாறுகள்ல அதிகமா மன்னிக்க கூடியவங்க ரிஃபாயி நாயகன் தான். வழிமாறுகள்ல அதிகமா பணிஞ்சு போகக்கூடியவங்களும் ரிஃபாயி நாயகன் தான். வழி மொத்தவங்க எல்லாம் அப்படி இல்லை என்ற கருத்தல்ல, பெஸ்ட் என்று சொல்லுவாங்களே, இப்படியும் இப்படி அதுலயும் அதுலயும் படிச்செடுத்தா என்று சொன்னா மிச்சம் 3 ஜமாலியத்தானவங்க, யாருக்கு நேச மாட்டாங்க, முகத்துல பாய மாட்டாங்க. கடைசியில சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிபாரிசு செய்றாங்க, இவரை கொடி கீழே எடுங்க என்று. செஞ்ச உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர் உங்களை மன்னிச்சதனால நானும் உங்களை மன்னிச்சிட்டேன் என்று சொல்லி கொடிக்கு கீழே கூப்பிட்டாங்க. கொடிக்கு கீழே வந்து ரிஃபாயி நாயகத்துக்கு நின்றாரு. நின்ற உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு திரும்பி அந்த ஆலிம அழைச்சி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடியானே, உங்களுக்கு தெரியுமா இது யாரென்று? ரிஃபாயி நாயகத்தை காட்டி சொல்றாங்க, இது யாரென்று தெரியுமா? இந்த ஈரல்ல ஒரு துண்டு என்று சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பிறகு முழுப்பு வந்துட்டது. எலும்பி பார்க்கிறாரு, இவருக்கு துனியா வெறுத்து போயிட்டது, சரியான பயம், அச்சம். இப்ப இன்னொருத்தர் விக்ரி மஜ்லிஸ் இருந்தது, அவங்களும் ரிஃபாயி நாயகத்தை